ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பிறக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தில் 4ஆம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. கடக ராசியில் புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இது மாதிரியான நட்சத்திரங்களை கொண்டதாக தாங்க அமைந்திருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. களத்திர ஸ்தானத்தில் சூரியன் பகவானும் புதனும் இருக்கிறாங்க. அஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவான் தாங்க இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகு பகவானும் இருக்கிறாங்க. இது கூடவே லாபஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் செவ்வாயும் வக்கர நிலையில தான் இருக்கிறாரு. அடுத்ததாக கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5/2 அன்னைக்கு களத்திர ஸ்தானத்தில் இருந்து புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 11/2 அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருந்து குரு பகவானும் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12/2 அன்னைக்கு களத்திர ஸ்தானத்தில் இருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 21/2 அன்னைக்கு அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. இது கூடவே 26/2 அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து புதன் களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தாங்க இந்த மாதம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அமைந்திருக்குது. இந்த கடகராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களோட ஆஃபீஸ் சைடில் உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. அலுவலக நிர்வாகம் வழியாக உங்களுக்கு பல வழியில் ஆதாயம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. நல்ல ஒரு ஆதரவாகவும் அவங்க இருப்பாங்க உங்களுக்கு. இது கூடவே வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. வேலை செய்கிறவங்களால உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்க போகுதுங்க. உங்களால் வேலை செய்ய முடியல அப்படின்னாலுமே கூட அவங்க இதெல்லாம் செஞ்சு கொடுக்குற சூழ்நிலையெல்லாம் கூட தானாகவே உருவாகும். புதிய தொழில் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா, இந்த தொழில் தொடங்க நினைக்கிறவங்க சில சவால்களை சந்திச்சு தாங்க ஆகணும். அதனால் இந்த டைம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் குறைந்த முதலீட்டில் நீங்கள் தொடங்குறது தாங்க ரொம்பவே நல்லது உங்களுக்கு. ஏன்னா நஷ்டம் ஏற்பட்டாலுமே கூட எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு இது இருக்கும். ஏற்கனவே இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் பொறுமையாக தாங்க நீங்கள் இருக்கணும். காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது. ஏன்னா உங்களோட காதல் விவகாரத்தில் 3ஆவதாக இருக்க நபரை யாரையுமே தலையிட வைக்காதீங்க. அவங்களால ஏதாவது பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இதுவே கணவன் மனைவியாக இருக்கிற பட்சத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உறவில் கூட சில சச்சரவெல்லாம் வரலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் இதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த பிப்ரவரி மாதத்தில் கடகராசிக்காரங்களோட நிதி நிலையில் நல்ல ஒரு மேம்பாடு கிடைக்க போகுதுங்க. அதில் நல்ல ஒரு செழிப்பாக தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. இதுவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. நாம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இப்போ விரிவாக பார்க்கலாங்க. இதுவே குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட உறவில் ஏதாவது சின்ன சின்னதாக பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் ஏதாவது கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம் இதெல்லாம் கூட வரலாங்க. ஆனால் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தராவது கொஞ்சம் விட்டு கொடுத்து தாங்க போகணும். அனுசரணையாக இருக்கிறது மூலமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேர்த்துக்குள்ள சண்டை கூட கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் நீங்கள் வெளியீடுங்களுக்கு போகிறது மூலியமாக உங்கள் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. அதனால் குடும்பத்தில் மறுபடியுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உங்களால் உருவாக்கிக்க முடியும். ஃபேமிலியில் இருக்கிற மற்ற ரிலேட்டிவ்ஸ் கூட உங்களோட உறவு ரொம்பவே இணக்கமாகவும் நிறைவாகவும் தாங்க இருக்க போகுது. அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லபடியாக பழகுவீங்க. இது கூடவே உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. ஒரு சிலர் வீட்டில் இனிமேட்டுக்கு நடக்க போகுது. இதுவே உங்கள் குழந்தைகளுடனான உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சம் சவாலாக தாங்க இருக்க போகுது. கடினமாகவும் இருக்கும். ஏன்னா அவங்க உங்களை ஏதாவது தொந்தரவு செய்கிற வகையில் தாங்க இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது மூலியமாக பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்ல முடியுங்க. இது கூடவே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கூட ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. இந்த கடகராசிக்காரங்களோட நிதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார சூழ்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க போகுதுங்க இந்த மாதத்தில். அதனால் எந்த ஒரு கவலையும் வேண்டாங்க பண ரீதியாக உங்களுக்கு. உங்களில் நிறைய பேருக்கு இந்த டைம் பேங்க் பேலன்ஸ் ரொம்பவே அதிகமாக போகுது. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இந்த மாதம் பொருளாதார நிலையில் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை இருக்கிறதுனால நிதி நிலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. அதனால் நீங்கள் பணத்தை ஏதாவது சேமிக்கலாம், இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் 1க்கு 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க.
இதன் மூலியமாக உங்களுக்கு இரட்டிப்பு லாபம்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இந்த மாதம் வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது, விற்கிறது, இல்லைன்னா ஆல்ட்ரேட்டிவ் பண்ணலாம், இல்லைன்னா ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸு இது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாமே செஞ்சுக்கலாங்க. ஏன்னா பண ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதனால தான். இது கூடவே இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமான கமிஷன் கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. இந்த டிராவலையே தொழிலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் கூட உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு எல்லா வகையான பாசிட்டிவ் இன்கமாக தாங்க வரப்போகுது. உங்கள் சைடு கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்த கடன் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கின கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இந்த மாதம் வந்து இருக்குதுங்க. அதனால் கடன் தொல்லை வந்து அறவே உங்களுக்கு ஒழிய போகுது. இது கூடவே உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தாங்க இருக்க போகிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. எந்த ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருந்தாலுமே அவங்க தாங்க உங்களுக்கு பேக் போனாக இருந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் கோலை எல்லாமே நீங்கள் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஊக்குவிப்பும் கவனமுமே உங்களோட விவேகத்தை வந்து அதிகமாக்கி நீங்கள் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவாங்க. இது வந்து கடைசியில் நீங்கள் வந்து நிதிநிலையில் எதிர்காலத்தில் வந்து நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத இப்போவே உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உத்தியோக ரீதியாக எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக தாங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களோட சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுங்க. கூட வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக தான் இருக்க போகிறாங்க. உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் கூட உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருப்பாங்க. இதுவே சாஃப்ட்வேர் துறையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கடினமான உழைப்பின் மூலமாக தாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. இது கூடவே உங்களோட ஆலோசனையை கேட்டு தான் மற்றவங்க நடந்துக்கிற அளவுக்கு இருப்பாங்க. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த டைம் வந்து நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ண முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களோட ஒர்க்கர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இதுவே இந்த கடகராசிக்காரங்க வந்து மீடியா இல்லை சினி ஃபீல்டை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பதவி உயர்வு, அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். ஒரு சில பின்னடைவு இருந்தாலுமே கூட உங்களுக்கு தாங்க கடைசியாக வெற்றி கிடைக்க போகுது. அதனால நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட வாடிக்கையாளரை வந்து நீங்கள் திருப்திப்படுத்த முடியுங்க இந்த மாதத்தில். இது கூடவே மருத்துவத்துறையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதிக வருமானம் கிடைக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் அதிகமாக எடுக்க போகிறீங்க. ஆனால் இதுக்கு எல்லாமே ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சு தாங்க அதுக்கான தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. உற்பத்தி துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. ஆராய்ச்சி துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட துறையை வந்து நீங்கள் மேம்பட வைக்கிறதுக்காக மேலதிகாரிகளோட ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த டைம். அடுத்ததாக இந்த தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குங்க. ஆனால் அதெல்லாமே நீங்கள் சமாளித்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் முயற்சி செஞ்சு புதுசாக தொழிலெலாம் ஆரம்பிக்கணுங்க. இந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதிய தொழில் தொடங்குறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா மற்ற ராசிக்காரங்களை விட இந்த கடகராசிக்காரங்களுக்கு தொழில் நடவடிக்கையில் வந்து சில சவால்களை வந்து சந்திக்க வேணுங்க. அதனால் அதெல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களோட அர்ப்பணிப்பு உணர்வு மூலியமாக இதெல்லாமே நீங்கள் செய்யணுங்க. இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து முதலீடு செய்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக தாங்க செஞ்சுக்கணும். அதிக முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கணும். சிறிய அளவில் நீங்கள் தொடங்குறது மூலியமாக மன அழுத்தத்தை வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாங்க. இது கூடவே நிலையான வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏற்கனவே தொழில் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல தடைகள் வரலாங்க. அது எல்லாமே நீங்கள் சமாளித்து தான் இருந்தாகணும். இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுலையும் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதனால் கரெக்டாக நீங்கள் பிளான் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகுங்க. இந்த கடகராசிக்காரங்களோட ஆரோக்கிய நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதியான சூழ்நிலையால் உங்களுடைய மனம் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கும். ஆனாலுமே கூட அஜீரண கோளாறுகள் ஏதாவது ஏற்படலாங்க ஒரு சிலருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வெளியில் சாப்பிட்ற உணவை தவிர்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற உணவாக சாப்பிடுங்க. அதுவும் ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவாகவும் எடுத்துக்கிறது நல்லதுங்க. இதுவே இந்த கடகராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களோட கல்வியில் வந்து நல்ல ஒரு சிறப்பு இருக்கிறதுக்கான காலம் தாங்க இது. டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருப்பாங்க. நீங்க எந்த ஒரு டவுட் கேட்டாலும் அதெல்லாமே சொல்லி கொடுத்து உங்களை வெற்றி அடைய வைக்கிறதுக்கு தாங்க அவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் வந்து சாதனை புரியறதுக்கான காலமாகவும் இது இருக்குது. இதுவே வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து ரொம்பவே உங்களுக்கு குட் டைம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா நீங்க வெளில போறதுக்கான விசா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஆராய்ச்சி பண்ற மாணவர்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்குமே கூட இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு
உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு சில தடைகள் எல்லாமே தகர்த்தெறிஞ்சு நீங்கள் பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மனுக்கு அரளிப்பூ சாத்தி வணங்குங்க. துன்பங்கள் நீங்கும், மனக்கவலை எல்லாமே அகலுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.